தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அமுதா வாசுதேவன். இன்று ஆடி மாத கிருத்திகை. இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான இடத்துல இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா தலவாப்பேட்டை தென் திசை பார்த்த முருகன் கோயில் இருக்காங்க. தலவாப்பேட்டைங்கிற ஊரு, தலவாப்பேட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்து அது பக்கத்துலதான் இருக்குங்க. இன்னைக்கு அந்த முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். கோயில்ல என்ன சிறப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பாத்துருவோம். அவங்கள்ட்டயே நம்ம கேட்டலாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலோட காவடி வச்சிருக்க இடங்க. இது வேங்கை மரத்தால் செய்யப்பட்ட காவடிங்க. இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே வந்து அனுமதி வாங்கி இங்க வீடியோ எடுத்து உங்களுக்காக காட்டுறேங்க. இதாங்க கோயிலு. நகையெல்லாம் அது யோசனை பண்ணிட்டே ஆடி மாத கிருத்திகைங்க. இந்த சிறப்பான ஒரு இடத்துல ஒரு சிறப்பான ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். தெற்கு முகம் பார்த்து வீட்டிற்கும் முருகப்பெருமான். நம்ம இன்னைக்கு தலவாப்பேட்டை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது அங்க வந்து ரெகுலரா வரக்கூடிய பக்தர்களிடையும் கோயில் பூசாரியிடமும் கோயில் சிறப்பு பத்தி நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்கண்ணா? இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கோயில் பவானியிலிருந்து சத்தியமங்கலம் போற பாதையில 9 கிலோமீட்டர்ல இருக்குங்க. சரிங்கண்ணா. கோயில் எல்லா முருகர் கோயிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த முருகர் கோயில் வந்து தெற்கு பார்த்து இருக்கு. சரிங்க. இந்த கோயில்ல வேண்டுதல்ங்கிறது கோயில் சிறுசா இருந்தாலும் வேண்டுதல் வந்து அந்த சக்தி வந்து ரொம்ப அதிகங்க. நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தேங்க. வந்து நான் வேண்ட ஆரம்பிச்சேன். நான் வேண்ட ஆரம்பிச்சது எப்படி வேண்டணும் அதே மாதிரி அதே பாதையில தெளிவா எனக்கு பாதை அமைச்சு கொடுத்து அது எப்படி போகணுங்கிறது தெளிவா நடத்தி கொடுத்தாருங்க. அப்புறம் வேண்டுதல் எந்த வேண்டுதல் யாரு வச்சாலும் சரி அந்த வேண்டுதல் கண்டிப்பா பழிக்கும். எனக்கு நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. நான் நம்பி வந்துட்டு இருக்கிறேன். நான் காலம் வரைக்கும் வருவேன் கோயிலுக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி அண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம சென்ற இடமெல்லாம் சேனல்ல இருந்து வந்திருக்கேங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்கண்ணா? கண்டிப்பா சொல்ல முடியும். கோயிலுக்கு மழை வரும்போது முதல்ல நான் நடந்து வந்தேன். இப்போ தன்னே நானே நடக்கிறேன். யாரோ என்ன பிடிக்கும். இப்ப அண்ணா நடந்தவரை நீங்க பாத்துருப்பீங்க. அண்ணா என்ன கூட்டு வந்தாரு. அந்த மாதிரிதான் நல்லா உண்மையா கும்பிட்டோம்னா அப்படி எதாவது இருந்தாலும் தீர்த்திருப்பாருங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன குறைகளா இருந்தாலும் முருகன் வந்து தீர்த்திருப்பாருங்க. பெண்கள் ஒருத்தர் கண்ணு விட்டா அதுக்கு மதிப்பு அதிகம். ஆண்கள் கண்ணீர் இது வேலை இருக்கு. ஆனா இங்க வராது. பெண்களுக்கு டக்குன்னு கண் இருந்து பெண்கள் குறைய தீர்த்தப்படும். சரிங்கண்ணா. சரிங்க, நன்றி. அக்கா வணக்கங்க. நம்ம சென்ற இடம்லாம் சிறப்பு சேனல்ல இருந்து வந்திருக்கேங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பாத்தீங்கன்னா இந்த தெற்கபாத்த முருகன் முத்துக்குமார சுவாமி சக்தி வாய்ந்த சாமி முருகன் சுவாமி. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படினாலும் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜையா
முருகருக்கு வந்து நாம வந்து மாலை வாங்கி கொடுத்து இது மாதிரி நிறைய நேர்த்திக்கடன் பண்ணிட்டு அவங்களும் நமக்கு தேவையான பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படிதாங்க? ஆமா, செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அதனால மக்கள். கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைங்க. கடன் பிரச்சனை மற்றபடிக்கு மன பிரச்சனை எதுவா இருந்தாலும் அம்மா ஐயாட்ட சொன்னா நம்ம நல்லா கண்டிப்பாங்க, நல்லா கண்டிப்பாங்க. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செல்வமா முக்கியமான இருக்கு. ஒண்ணுங்க. அது ஆமா, வந்து இறை நினைச்சாதான் நமக்கு குடுக்க முடியுங்க. இத்தனை செல்வாக்கு இருந்தாலும் வந்து நமக்கு பத்தலையே பத்தலையேன்னு ஓடிட்டு இருக்கோம். ஆ. ஆனா நமக்கு மன நிறைவான ஒரு அமைதியை தரணும் அப்படின்னா, அது அவர்னால தான் முடியுங்க. ஐயானால தான் முடியும் அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தா இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. அண்ணா வணக்கங்கண்ணா. இவர்தான் இந்த கோயிலுடைய பூஜை செய்றவரு, பூசாரிங்க. இப்ப கோயிலுடைய சிறப்ப பத்தி அண்ணன் சொல்லுவாருங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். தெக்கவாத்த முருகப்பெருமாள். நான் சின்ன வயசுல இருந்து 7 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லா காரியம் நல்லாவும் இருக்குது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சில பேர்த்துக்கு தெரியறது இல்ல. அதனால நாங்க தமிழ்நாடு முழுவதும் இது நாங்க இப்போதைக்கு நாங்க எடுத்து இந்த டிவி இதில் கொடுக்குறோம். செவ்வாய்க்கிழமை ஆனா பூசை, பௌர்ணமி பூசை, தைப்பூசம், பங்குனி மாசம் பூசம், அமாவாசை பூசை, அப்புறம் வெள்ளிக்கிழமை பூசை, இந்த அப்படியே வாரங்களான பூசை ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி வெத்தலையில விளக்கு போடுறது, செவ்வாய் தோறும் அவருக்கு செவ்வரளியில பூ போடுறது, இதுல போட்ட எல்லாமே அம்சமும் நல்லாவும் இருக்குது. நல்லா வந்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம முருகன் அவங்க குடும்பத்தை தம்பதிகளை திருப்தியா இது பண்ணிட்டு போறாங்க. தெக்கவாத்த முருகன். ஆனா இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? தலவாப்பேட்டை பவானில இருந்து செம்பை, கரையாம்பட்டி இந்த மாதிரி ஊரெல்லாம் சேர்ந்து வரணும். தலாப்பேட்டை போக 9 கிலோமீட்டர், வர 9 கிலோமீட்டர். சரிங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்துல பவானிக்கு அருகிலே இருக்குதுங்க. ஆமா. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பலன் பெறணும். எல்லாரும் குடும்ப குட்டி குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த முருகனை வந்து இன்னும் பெரும் புகழும் நல்லா வாழலாம். சந்தோஷமா வந்து சாமி பக்தர்கள் குறையெல்லாம் வந்து தீர்த்துட்டு போய்க்கலாம். சரிங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா.